வணக்கம் மக்களே, சூப்பரான முட்டை மசாலா மக்ருனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது மக்ருனி வேகிறதுக்காக மட்டும்தான், நிறையா போட்டுறாதீங்க. லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ருனி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு மக்ருனி வேகிறதுக்கு. நம்ம வாங்கும்போது அந்த பாக்கெட்லேயே டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டிப்பாக கீப் பண்ணுங்கள். இப்போது வெந்துருச்சு. இதை நம்ம வடித்து ஒரு தட்டில் விட்டுட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மக்ருனி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் ஆறட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் பூண்டும் தான் இந்த டிஷ்ஷோட ஃபுல் ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட மீடியம் சைஸ் கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ மசாலாக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட ராஸ்மல் போகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 2 முட்டை நான் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணிடாதுங்க, குட்டி குட்டி பீசஸாக காணாமல் போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்படியே இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க மக்ருனி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். வேகமாக பண்ணோம் அப்படின்னா மக்ருனி உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. ஃபைனலாக இது கூட மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், மளிகை கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். மேகி மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் ஃபுல் ஃப்ளேவரும் ஃபுல் டிஷ்ஷில் இறங்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டை மசாலா மக்ருனி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப்